ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா 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 உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகும்ல? இப்படி ஒரு 6 மாசம் ஆகுமா இருக்கலாம். சரிங்க, உங்களை பத்தி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படி ஐயா நீங்க 2 வேளை தானே சாப்பிடுறீங்க? ஒன்லி ஒன் டைம், மதியம் மட்டும் ஒரு நேரம். ஒரு வேளை சாப்பிடுறீங்க, 2 வேளை சாப்பிடல. நான் தான் மாத்தி சொல்லிட்டேன். ஒரு நேரம் மட்டும். ஓகே ஓகே. சரிங்க, எப்படி இருக்கு இன்னைக்கு திருவண்ணாமலை? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திருவண்ணாமலை இருக்கு. இந்த ஆன்மீக பூமி இன்னும் நல்லா டெவலப் ஆக வேண்டும். ஏன்னா இது ஒரு அற்புதமான ஞானம். அதாவது இறைவன் ஒவ்வொரு எதை எங்கே வைக்கணுமோ அங்கே வைத்திருக்கிறார். இந்த பூமி இந்த உலகத்திலே திருவண்ணாமலையிலே அருட்பெருஞ்சோதி ஸ்தலமாக அண்ணாமலையார், அண்ணாமலை அம்மா என்ற அந்த நாமம், இறையாண்மை நாமம் வைக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஸ்தலம். அதாவது மனதை மாற்றக்கூடியது. இந்த மலையை சுற்ற சுற்ற கலங்கி இருக்கும் இந்த மனதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த திருவண்ணாமலை. சரிங்க ஐயா, திருவண்ணாமலை நல்லா டெவலப் ஆகணும்னு சொல்றீங்க. ஆகணும் ஆகணும். ஆனா டெவலப் ஆகுதான், சரியான முறையில இன்னும் மக்கள் இதை இது பண்ணல. இன்னும் பாருங்க, மினரல் வாட்டர்னு ஒண்ணு வச்சிருக்கான். ஆனா அதுல மினரல் வாட்டர் தண்ணி வருதான்னா இல்ல, வரது இல்லையா? 4 பேர் பிடிக்கிறது இல்லையா? அதனால எனக்கு தெரியறது இல்ல. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல கோட்டருக்கு பஞ்சம் இல்ல, வாட்டருக்கு பஞ்சம் ஆகி போச்சு. அது மாதிரி இந்த மினரல் வாட்டர்னு வச்சிருக்காங்க. சுத்தமான குடிநீர் பேருக்கு அங்க டேங்க் இருக்க ஒழிய அதுல சுத்தமான குடிநீர் வருதான்னா இல்ல. நான் அதுலதான் தண்ணி எப்பமாட்டும் குடிப்பேன். எங்க இருக்கிற இதுல சொல்றீங்க? நிறுதி முக்குல இருக்கு. இன்னும் நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க ஆரோ வாட்டர். ஆனா சரியில்லை. தண்ணி வருது, அதுவும் ஒரு 4 நாளைக்கு திறந்து விட்டா அடுத்தால ஒரு வாரத்துக்கு தண்ணி வராது. அந்த மினரல் அந்த தண்ணியை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த இயந்திரத்தை அவங்க பயன்படுத்துவது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இல்ல, நான் இந்த பக்கம் தான் நம்ம நிறைய இங்கதானே இருக்கோம். ஆனா நம்ம அதுல பிடிச்சதோ குடிச்சதோ இல்ல, அதனால எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது தயவு செஞ்சு அதை கொஞ்சம் மாத்துங்க. மாத்தினா நல்லது ஐயா. அவ்வளவுதான். சுத்தமான குடி இருந்தா மனிதனுக்கு நோய் இல்லை. நீங்க வைத்திருந்தும் அங்கே மினரல் வாட்டர், சுத்தமான குடிநீரை கொடுக்க அங்க ஒரு இது வைத்திருந்தும் அது சுத்தமா கொடுக்கலன்னா அது சரியில்லை. ஏன்னா அங்க வரக்கூடிய மக்கள் இந்த ஆன்மீக பூமிக்கு அங்க போய் குடிக்கும்போது தண்ணி சரியில்லைன்னா மனம் வெறுப்பாகும். விருப்பமோடு வாழ வேண்டும். சரிங்க, நீங்க சொன்னீங்களே நல்லா டெவலப் ஆகுது. சுத்தி நிறைய கட்டிடம் தான். ஒரு கிரிவல பாதையில ஃபர்ஸ்ட் எல்லாம் போனா ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி ஃபீல் வரும். இப்பெல்லாம் அந்த ஃபீலே இல்ல. எங்க பார்த்தாலும் பஸ் சவுண்டு, எங்க பார்த்தாலும் பில்டிங்கா டெவலப் ஆகிக்குது. அப்ப நீங்க டெவலப் ஆகட்டும்னு சொல்றீங்களே, அது எப்படின்னு நான் கேக்குறேன். அற்புதமான நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித இனம் இன்று இந்த உலகத்திலே நவீன யுகம். எல்லாம் நம் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி வாழக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அது இந்த பூமியில டெவலப் என்னன்னா, வரக்கூடிய பக்தர்களுக்கும் மனம் சந்தோஷமா போக வேண்டும். சுத்திட்டு அவங்களுக்கு எந்த விதமான இடையூறுகளோ மன வெறுப்போ வேதனையோ வரக்கூடாது. இங்க இருக்கிற பக்தர்கள் நடமாடுவதற்கென்றே ஒரு கிரிவல பாதை அமைக்கப்பட்டு இருக்கு. அந்த பாதையிலே மக்கள் வரணும். இன்னைக்கு அந்த பாதையில மக்கள் வர முடியுதான்னா இல்லவே இல்லை. டோட்டல் கடைகள். இந்த கடை வச்சிருக்கவங்களுக்கு அதற்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய அந்த இடத்தை கொஞ்சம் ஒதுக்கி கடை வைத்து விட்டால் பக்தர்கள் இந்த கிரிவல பாதையில் அழகா நடந்து வருவார்கள். இன்னும் கிரிவல பாதையை கொஞ்சம் அகலப்படுத்த வேண்டும். ஏன்னா நாட்டுல இருக்க ஜனத்தொகை பெருகிட்டு இருக்கு. அதுவும் இந்த திருவண்ணாமலை இந்த ஞான பூமியை நோக்கி மக்கள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு தக்க நாம ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை கொஞ்சம் அகலப்படுத்தி ரெடி பண்ணினால் இன்னும் நல்லா இருக்கும். அந்த கடைக்காரங்களுக்கு அந்த சைடு விட்டுறணும் கடைய. கிரிவல பாதையில எந்த ஒரு கடையும் இருக்கக்கூடாது. போலீஸ் பூத்துல இருந்து நெடுவே வச்சிருக்கான். கிரிவல பாதை போட்டிருக்கான், அதான் ஃபுல்லா அதுல ஒரு போலீஸ் பூத்து, இங்க ஒரு பூத்து, அங்க ஒரு பூத்து, அங்க ஒரு பூத்து, எத்தனை பூத்து ஐயா. டிராபிக், கடைகள். ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப கிரிவலம் வராங்க, ஒரு தண்ணி தாகமா இருக்குது, அந்த கடையில வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு போலீஸ் பூத்து வச்சிருக்காங்கன்னா டக்குன்னு ஒரு பிரச்சனைனா அங்க போலீஸ் கேட்பாங்களா? அதனால வச்சிருக்காங்க. அதுதான் ஏற்கனவே அங்கங்க ஒரு போலீஸ் பூத்து கட்டடமா இருக்குதே. அது இல்லாம எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி தகரத்துல இரும்புனால் செய்யப்பட்ட
அடைப்புகள் நெடுவே இருக்கு. இவங்களே ஆக்கிரமிப்புன்னு அரசாங்கமே கொண்டு வைக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்க? ஐயா இப்படி எல்லாம் இருக்கா, இடையூறு இதெல்லாம் எடுத்து அந்த சைடு வைக்கலாமே அப்படின்னு அழகா வைக்கலாம். அந்த சைடு ஃபாரஸ்ட் சைடுல அவங்களுக்கு அந்த இடத்தை எல்லாம் மக்களுக்கு தரைய, அந்த பூமி படைக்கப்பட்டதே மக்களுக்காக தான். அந்த சைடுல ஒதுக்கி இந்த கடை வச்சிருக்க மக்களுக்கும் அழகா இடம் கொடுத்து அந்த சைடுல கடை வைக்க விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அகலப்படுத்தணும். இவன் கிரிவலப்பாதையை சுத்தி காம்பவுண்ட் சோரை கட்டிட்டு இருக்கான். அந்த இயற்கையான அழகையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்தைய கட்டுறாங்க? ஃபுல்ல காம்பவுண்டு, கிரிவலப்பாதை ஓரத்துல காம்பவுண்ட கட்டி நெடுவே கட்டிக்கிட்டு இருக்கான். அத கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடி உள்ள தள்ளி கட்டி இந்த மக்களுக்கு கடையை கட்டி கொடுக்கலாம். என்ன செய்யறாங்க? எல்லாம் பணம் தான் விரயமாகுத வேண்டி சரியான நடவடிக்கையில. அடுத்தாலும் இந்த கிரிவல பாதையில நடந்து போகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா தடுப்பு இது தடுக்கி விடுற மாதிரி அங்கங்க சின்ன சின்ன திண்டுகள் அப்படி நிறைய இருக்கு. கூட்டத்துல வரும்போது தடுக்கி கீழே விழுற மாதிரி அதெல்லாம் கிளீன் பண்ணணும். நிறைய இருக்கு ஐயா. சரிங்க சரிங்க. நான் அப்பப்போ பார்க்கும்போது என் மனசுக்கு வரும், இதெல்லாம் சரி பண்ணா நல்லா இருக்குமே, சரி பண்ணாம இருக்காங்களே அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் இந்த குளத்தை கூட நல்லா எல்லாம் ரெடி பண்றாங்க போல. டெவலப் பண்றாங்க. இப்ப இந்த குளத்தை கூட அதுல இருக்க பாறைகள்லாம் நல்லா டோட்டலா எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அகலப்படுத்தி நல்லா பண்ணி பராமரித்தால் அற்புதம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீர்த்தம். தீர்த்தத்தை சுத்தி பூரா காம்பவுண்ட கட்டின்னு தண்ணியை பூரா நாத்தெடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன தீர்த்தம் ஐயா? இது உண்ணாமலை அம்மன் தீர்த்தம். உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் அற்புதமான இடம். இந்த நேர அண்ணாமலை இந்த மனம் அமைதி பெற இந்த குளத்தை கரையில ஒரு ஒரு அரை மணி நேரம் அமைதியா சைலண்டா இந்த ரவுண்டிங்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்தா மனம் சாந்தம் பெறும். ஏன்னா நான் இந்த இடத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலாயிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இதே இடத்துலதான் இருக்கேன். ஆனா எனக்கு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியது எல்லா இடத்துலயும் உண்டு. அதனால ஒரு அமைதி இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு தெளிவு பிறக்கும். அமைதி இல்லாத வரைக்கும் எந்த தெளிவும் கிடைக்காது. அற்புதமான ஒரு இடம். சரி, இது என்ன அதான் உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் சொன்னீங்க. இந்த தீர்த்தம் இதுல எல்லாம் நன்மை இருக்கா? தண்ணீர் நீர் இல்லாமல் இந்த உலகத்துல யாராவது வாழ முடியுமா? எத்தனை இடங்கள்ல நீர் இல்லாமல், இந்த தண்ணீர் வானம் பொழியாமல் எத்தனை இடங்கள்ல ஊர்களே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த தண்ணீர் என்ற ஒன்று இல்லதினால் இன்றைக்கு பார்த்தா மக்களிடத்துல உண்மையான ஒரு ஆன்மீக பக்தி இல்லை. எல்லார் மனமும் ஒன்றுபடணும்னா அது ஆன்மீகத்தால தான் ஒன்றுபட முடியும். இன்னும் இறைவன் அடுத்து எனக்குள் என் மனதுக்குள் வருகிறது. இந்த மக்களிடத்தில் உண்மையான ஆன்மீக பக்தி இல்லை. இன்னும் சண்டை சச்சரவு அப்பப்பப்பா உலகெங்கும் நடந்து கொண்டு இருக்குதப்பா. உண்மையான ஆன்மீக பக்திக்கு இந்த மக்கள் வரலை. சூரியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான பக்திக்கு செலவுண்டா? இல்லையே. அப்போ பூமியில் வாழும் மனிதர்கள்லாம் பாவிகளாக மாறிக்கிட்டு இருக்கான். ஞானிகளாகவும் நல்ல தூய்மையான மனமுள்ளவர்களாக மாற வேண்டியதெல்லாம் பணம் 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 பணம். இந்த பணத்துக்காக மக்களை ஏமாற்றி வாழும் மனிதர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள். அதனால இறைவனை அறியணும், இந்த மக்களுக்கு ஒரு அறிவு சூடு போடணும் என்று இறைவன் விண்ணை நோக்கி தண்ணீர் 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 என்று கண்ணீர் விடும் காலம் வரும். இப்பவுமே சொட்டு நீர் பாசனத்துக்கு வந்துட்டோம். பூமிக்கு நிலத்துக்கு அடியில இருக்க நீரை பூரா உறிஞ்சிருதான். இன்னைக்கு இந்த செல்போன் இயங்கனாலே இதற்கே சுத்தமான தண்ணி, ஏகப்பட்ட தண்ணி செலவாகுதாங்க. இதற்கு வேண்டிய கரண்ட் உற்பத்தி முதற்கொண்டு அந்த நீரில் தான் எடுக்கப்படுகிறது. சமீபத்தில் தான் பேப்பர்ல படிச்சேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னப்பா தண்ணீர் நாம் தாகந்திருக்கிறது சமையலுக்கு மற்றதுக்கு நினைச்சோம். ஆனா இன்னும் நிறைய அந்த தண்ணீருக்குள் என்னெல்லாம் இருக்குது. அப்ப அந்த தண்ணீரை கொஞ்சம் இறைவன் தடை செய்ய போகிறார். தண்ணி இல்லாங்க போது விண்ணை நோக்கி தண்ணீர் 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 இல்லைன்னா ஒரு பக்கம் தண்ணியில மிதந்துக்கிட்டு தண்ணீர் 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 என்று கண்ணீர் விடுவான். ஏற்கனவே விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த நீர்லாம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது? நம் உடலை சுத்தப்படுத்துவது முள், நம் தாகம் தணிப்பது முதல், நம் தேவைகள். நீர் இல்லை என்றால் உயிர் வாழ முடியுமா அந்த பூமியிலே? ஆனா உண்மையான ஆன்மீகம் மலருமா மலரான பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. மலராது என்றுதான் நினைக்கிறேன்.